ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆமென். மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெறலும். ஆமென். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெறலும். மாட்சிமையும் துதியும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகளா. அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில்
நேசர் அன்பு மாறாது, இயேசு அன்பு மாறாது, என் நேசர் அன்பு மாறாது. நல்லவர் இயேசு அன்பு ஒருபோதும் மாறாது. உலக அன்பு மாறிவிடும், என் தேவன் அன்பு மாறாது. மனிதன் அன்பு மாறிவிடும், என் இயேசு அன்பு மாறாது. மாறாது மாறாது, இயேசு அன்பு மாறாது, என் நேசர் அன்பு மாறாது. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அந்தியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அந்தியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அஞ்சினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் மனித வாழ்க்கையிலே நேர்ந்த போதும் அவைகளை மாற்றி அமைக்க வல்லமை உள்ள ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி நமது ஜனங்களின் தாகங்களை தீர்க்கிறோம். கண்மலையிலிருந்து நீரும் செல்கப்பட பண்ணி தாகம் தீர்க்கும் வல்லமை உள்ள தேவன். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். Praise the Lord. பிரியமானவர்களே, தேவன் இந்த முதலாவது கூட்டத்தையும் கர்த்தர் சித்தமானால் வருகிற 2 கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் தாமே புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆராதனை பகுதி, செய்தி பகுதி, மீதி இருக்கிற எல்லா பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய கரம் நம்மை நடத்தும்படியாக யாவரும் வருமானப்பட்டு ஜெபிப்போமாக. யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, இயேசுவே, இந்த மாலை வேளையில உம்முடைய பிரசனம், உம்முடைய விடுதலை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அற்புதங்கள் நாங்கள் காணத்தக்கதாக, தகப்பனே, ஏதோ ஒரு வேடிக்கையான கூட்டமாய் இராதபடிக்கு எங்கள் வாழ்க்கை மாற்றுகிற ஒரு கூட்டமாய்
தகப்பனே, நீர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் என்று நாங்கள் பாடினோம். நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. தகப்பனே, எங்க இருதயத்தில், எங்க குடும்பத்தில், எங்க ஜீவியத்தில் கர்த்தர் நீர் வந்து ஆளுகை செய்வீராக. உம்மை துதிக்கும்படியாக இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே. அதற்காய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடுத்த சுகம், பலன், ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய வார்த்தை யாருக்கெல்லாம் தேவையா இருக்கிறதோ, யாரெல்லாம் ஒரு விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று வருகிறார்களோ, கர்த்தர் அவர்களோடு பேசும்படி தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இன்னும் வர தடைப்பட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமோ கர்த்தரால் வரும், எப்படி இயேசுவை நாம் தேடுவதாலே, எப்படி இயேசப்பாவை நாம் தேடுவதாலே. ஆசீர்வாதமோ கர்த்தரால் வரும், எப்படி இயேசுவை நாம் தேடுவதாலே, எப்படி இயேசப்பாவை நாம் தேடுவதாலே. எல்லா கைகளை தட்டி எப்படி ஆண்டவர் நம்ம தேடுகிறோமோ அவிதமாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரக்கங்களின் தேவனீரே, இரங்கங்கள் மத்தியில் வாருணிரே. இரக்கங்களின் தேவனீரே, இரங்கங்கள் மத்தியில் வாருணிரே. இரங்கங்கள் மத்தியில் வாருணிரே. ஆசீர்வாதமோ கர்த்தரால் வரும், எப்படி இயேசுவை நாம் தேடுவதாலே, எப்படி இயேசப்பாவை நாம் தேடுவதாலே. துதிக்கும் ராஜா, நேற்று மீண்டும் மாறாத இருக்கிறை கூடானா கொண்டிருந்த தகப்பனே, நல்லவர் வல்லவர் ஆண்டவரே. என் தேசம் சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களில் குடியிருப்பார்கள் சொன்னீர் ஆண்டவரே. இந்த தேசத்தை அடைந்த இந்த மக்களை ஆண்டவரை கொண்ட மக்களை ஆண்டவரை அனுதினும் ஆசீர்வதிக்க தகப்பனீர் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை பொறுப்பெடுத்து நீர் நடத்தும் ஆண்டவரே. அனைத்து மக்களும் ஆண்டவரை மூடித்து மண்ணில் வர கிருபை செய்தலும் அவர்கள் எல்லாரும் அனைவரையும் ரட்சித்து நீ வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த 3 நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வாதமாக நடத்த கிருபை செய்தலும் ஆண்டவரே. வந்த பிள்ளைகளின் பெயராய் தொட்டு நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளும் அதிகமாக கொண்டு வரும்படியாக கிரியை செய்யும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை தாசனியங்களையும் ஆண்டவரை பலப்படுத்தும். அவர்கள் கொடுக்கிற வார்த்தையை ஆண்டவரை அனுதினமும் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை உண்டு புசிக்க எங்களுக்கு கிருபையாக நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் நீதிகளை இருக்கிற பாரங்களை நீக்கி போட்டு பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட போற கிருபைக்காக நன்றி ராஜா. மீதி உள்ள பகுதியின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே முன்பாக நின்று நடத்த போற கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லாம் துதி மக்கள் செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவை, ஆமென். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர்
சர்வ வல்லவர் அவர் கிருபை. சேர்ந்து பாடலாமா கரங்களை தட்டி? இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் நல்லவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் நல்லவர். கிரகிக்க முடியாத ஆச்சரியமான அற்புதங்களை செய்கிற இயேசு நல்லவர். கண்களை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நம்ம இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நம்ம இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி மாறாதவரே இயேசுவே. எல்லாரும் சொல்லலாமா வாயில திறந்து? இயேசுவே நீர் மாறாதவர், நீர் கைவிடாத கண்மலை, எங்கள் பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிற தெய்வம், எங்கள் பாவத்தை மாத்திரமல்ல எங்கள் நோயையும் சுமந்து தீர்த்த தேவனையா. மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியான தெய்வமாக எங்கள் நடுவில் நாவிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லவரே நாங்கள் துதிக்கிறோம். தேவன் ஒருவருக்கும் பட்சபாதம் இல்லாதவர், ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர். தம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தேவன் சமாதானத்தையும் வேண்டிய சுகத்தையும் வந்து மனுக்குலத்தை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென். வாயில திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தரை மனதார அந்த முதல் நாள் கூட்டத்திற்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? போகிறீங்க ஆண்டவரே. அப்பா நீ சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. நான் அனுப்பின வசனம் அது வெறுமையாய் திரும்பாது என்று சொன்னீங்களே. இந்த இரவு வேளையில தகப்பனங்களோடு பேச போறீங்க. அந்த வார்த்தை கிரியை செய்ய போகிறது. ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியையும் உருவாக்கின ஒரே வார்த்தையினாலே உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொல்லி வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்து படைத்தது. இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ ரகசியங்கள், மறைந்து கிடக்கிற ரகசியங்கள் அந்த ஒரே வார்த்தையில உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களை தொடட்டாக, ஒவ்வொரு மனிதனையும் தொடுவதாக ஆண்டவரே என்று கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தை தொடுவதாக அந்த வார்த்தை. Thank you Lord. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா இயேசுயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இரவும் பகலும் யார் மறந்தாலும் நீங்க மறக்கல ஐயா. யார் வெறுத்தாலும் நீர் எங்களை வெறுக்கல ராஜா. எங்களை புரிந்து கொண்ட தெய்வமே, கணவனுடைய இருதயத்தை மனைவியோ, மனைவியுடைய இருதயத்தை கணவனோ புரிந்து கொள்ள முடியாது. எந்த உறவுகளும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியாது. உள்ளத்தின் ஆழங்களை அறிந்த தெய்வம் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீங்கப்பா. எங்கள் வியாகுலங்களும்
தெரியும், எங்கள் ஏக்கங்கள் உமக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் மீட்பர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஜெப வீட்டின் சார்பாக நடத்தப்படுகிற இந்த 3 நாள் விடுதலின் கூட்டத்தில் முதலாவது நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இந்த நாள் விடுதலை நாள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் முகாந்திரம் இல்லாமல் உங்களை யாரும் இங்கே கொண்டு வர மாட்டார். ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அருமையான ஆராதனை சகோதரி செய்தாங்க. கர்த்தருடைய மகிமை இந்த இடம் முழுவதும் மூடி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு பெரிய வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுக்க போகிறார். மாந்திரிகை கிரியெல்லாம் அழிக்கப்பட போகிறது. உங்கள் வீட்டில் காணப்படுகிற தரித்திரங்கள் வறுமைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை கர்த்தர் திறக்க போகிறார். தீராத நோய்களை கர்த்தர் சுகமாக்க போகிறார். எந்தெந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ அந்த வீட்டில் கர்த்தர் சமாதானத்தை சந்தோஷம் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் இந்த முதல் நாளில் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பெரிய காரியங்களை எதிர்பார்த்துருங்க. நிச்சயமாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த முதல் நாளிலே உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அருமையான பாஸ்டர் புல்கான் ஆபிரகாம் அவர்களை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நெற்குன்றத்தில், மதுரவாயில், சென்னையில் ஒரு காலத்தில் இதே பகுதியில் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவரை ஆண்டவர் சந்தித்து ரட்சித்து இதே பகுதியில் ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாக ஒரு சவுலை பவுலாய் மாற்றினது போல இதே பகுதியில் ஆண்டவர் பவுலாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை குறித்து தெரியும். பல இடங்களில் சென்று பல ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் விடுதலையும் வாங்கி கொடுத்த அருமையான கர்த்தருடைய தாசன். உண்மையாகவே அவர் நெற்குன்றத்தில் பிறந்திருப்பது உங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அவரை கண்டா பேய்களை, அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கண்டா பேய்களாக நடுங்கும். இங்கே இந்தியா முழுதும் அவர் பீகாரில் போயிருக்கிறாரு, யூபியில் போயிருக்கிறார், ராஜஸ்தானில் போயிருக்கிறார், கல்கட்டாவில் போயிருக்கிறாரு. அங்கெல்லாம் சென்று கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையாக பிரசங்கித்து அங்கே இருக்கிற எல்லா பிசாசுகளும் துரத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு இந்த தரிசனத்தை கடந்த மாதம் 6 மாதமாக இந்த கூட்டத்தை குறித்து அவருக்கு தரிசனம் என்னோட பகிர்ந்து கொண்ட போது அவர் சொன்னார், ஐயா, இந்த நெற்குன்றத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்கு. நெற்குன்றத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. இந்த நெற்குன்றத்தில் யாருமே கைவிடப்படக்கூடாது. நெற்குன்றத்தில் இருக்க எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும். அந்த பெரிய பாரத்தை வைத்திருக்கிறது தான் அருமையான பாஸ்டர் புல்கான். அப்புறம் அவருக்காக கர்த்தரை கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அவ்வளோ பெரிய ஊழியக்காரனை தேவன் இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த 3 நாள் நீங்கள் மாத்திரம் வர்றதில்லை. நாளைக்கு நீங்கள் வரும்போது நம்ம ஆண்டவர் 2 கரத்தை கொடுத்துருக்கார். இந்த கையில் ஒருத்தரை பிடிச்சிட்டு வாங்க, இந்த கையில் ஒருத்தரை பிடிச்சிட்டு வாங்க. நீங்கள் அவ்வளோ விசுவாசத்தோடு கொண்டு வாங்க. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொண்டு வாங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநாதி தீர்மானம் திட்டத்தின் பிரகாரமாக இந்த மே மாதம் ஆண்டவரே இந்த நெற்குன்ற இந்த பகுதியில் கூட்டத்தை வைக்க வேண்டும் என்று நீர் தீர்மானித்த இந்த தீர்மானத்திற்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ உடைய மகிமையான ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் வல்லமையாய் நீர் அசைவாடின கிருபைக்காக ஸ்துதிக்கிறோம். இதோ கர்த்தாவே, எப்பொழுதும் நாங்கள் செய்திக்கு வருகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆராதனை வேளையில் வல்லமையாய் நீ அசைவாடினீர் ஆண்டவரே, எங்களை விடுவித்தீர் ஆண்டவரே. இப்போது உன்னதமான வார்த்தை தாசன் மூலமாய் நீர் எங்களோடு பேச போகிற கிருபைக்காக ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. எபிரேயரில் நாங்கள் வாசிக்கிறோம், உடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தை நீர் எங்களோடு கொடுத்து ஆண்டவரே, அந்த வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரும் விடுவித்து ஆண்டவரை பலப்படுத்தி கர்த்தாவை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒருவேளை ஆங்காங்கே வீடுகளில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதம் இந்த 3 நாள் கூட்டத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நீ உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நெற்குன்றம் பகுதி மேல கர்த்தருடைய
அல்லேலூயா. அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதாசனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த மக்களுக்காய் அல்லேலூயா ஜெபிக்கவும், அல்லேலூயா விடுதலையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று தரவும் அல்லேலூயா கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் அனுப்புகிற வசனம் அல்லேலூயா, அவர் சொல்லி அதை அவர் விரும்புகிறதை செய்து மறுபடியுமாய் திரும்பும், வெறுமையாய் திரும்பாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தேவனுடைய தாசன் நம்ம மத்தியில அல்லேலூயா தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல போறாங்க. அல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. அது அழிவில்லாத வித்து என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்ம மத்தியில புறப்பட்டு வரப்போகிறது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் 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 தோத்திரம். தேவ மகிமை தேவ வல்லமை இறங்கும்படி நல்ல கரங்களை தட்டி, ஓ தேவ ஆவியானவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படி அதாவது இந்த ராத்திரி வேளையில வரும்படி நல்ல கரங்களை தட்டி தோத்திரம் 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 தோத்திரம். ஒரு 3 அல்லேலூயா சொல்லி தேவதாசனை வரவேற்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உண்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உண்மை யார் என்று நான் அறிவேன். மனிதன் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைத்தவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைத்தவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உன்னாவினால் தேற்றி அபிஷேகம் செய்தவரே, உன்னாவினால் தேற்றி அபிஷேகம் செய்தவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாயிருப்பவரே, உன் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே, உன் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இங்கே என் மீட்பர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ஜெப வீட்டை கோயம்பேடு பகுதியிலே மார்க்கெட் அருகிலே நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆண்டவர் என்னோடு அடிக்கடி இடைப்பட்டு கொண்டிருந்தார். இங்கே கிராமத்தில் நம்ம நெற்கொண்ட பகுதியில் 2 சகோதரர்கள் ஏற்கனவே கூட்டம் போட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஒருவர் அதுக்கு 50,000 ரூபாய் தரேன், நீ போடும் மாமான்னு கூட சொல்லியிருந்தார். அங்கிள் நீங்கள் போடுங்கன்னாரு. அந்த நேரத்தில் அது மழை காலமாக இருந்தபடினாலே போட முடியாத காரணத்தால் விட்டுவிட்டோம். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த கூட்டத்தை இந்த நாட்களில் ஒழுங்கு செய்யும்படி கர்த்தர் ஆவியானவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது மற்ற எந்த காரணத்துக்காக போட்ட கூட்டம் இல்லை. பாஸ்டர் ஜான் பால் ஜோசுவா அவர்கள் சொன்ன மாதிரி, ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, இது ஒரு ஆத்ம பாரத்துக்காக போட்ட கூட்டம். இது எப்படியாவது எல்லா ஜனமும் ஒருவரும் கெட்டு போறது தேவ சித்தம் இல்லை என்றார். அந்த தேவ சித்தம் நிறைவேறணும். எப்படியாவது பிசாசு கையிலேருந்து ஜனங்களை மீட்டு விடுதலையாக்கி ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், பின்மாற்ற அஞ்சங்களை விடுதலையாக்கணும். இதுக்காகத்தான் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது.
எங்களுக்காக எங்கள் சபைக்கு வரணுன்றதுக்காக கூட இல்லை. ஆமாம், அந்த எண்ணம்லாம் கிடையாது எங்களுக்கு. இருந்தாலும் எந்த சபைக்கு போனாலும் அவங்க விடுதலை ஆகி பரலோகம் வரணும், எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். ஆமென். எல்லா போதகர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் ஓசியா 8:1 வாசிடுங்க. உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல் பறந்து வருகிறான். எந்த வீட்டு மேலமா? சிஸ்டர்களே, சகோதரே, திருசபையே, யார் வீட்டு மேல பறந்து வரானா சத்ரு? உன்னுடைய வீட்டையோ என்னுடைய வீட்டு மேலேயோ வரல. கர்த்தர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தி மரித்து பாதாளம் போய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே. அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையின் மேலே யார் வரனா? சத்ரு கர்த்தருடைய வீட்டின் மேலே கழுகை போல பறந்து வரணும். இந்த எக்காலம் சத்தம், எக்காலத்தை வாயிலவை என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு துரோகம் பண்ணினபடினாலே கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல பறந்து வரான். எதற்காகமா பறந்து வரான்? எக்காலம் என்பது பழைய நாட்களிலே, ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களிலே ஒரு ஆபத்து நேரிடும் போது எக்காலத்தை ஊதுவார்கள். அப்பொழுது ஜனங்கள் அரண்மனைக்குள்ளே வருவார்கள், அரண்மனை வாசல்ல வருவார்கள். அந்த ஆபத்தை குறித்து ஜனங்களுக்கு அவர்கள் அறிவிப்பார்கள். இதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் எக்காலம். அதைத்தான் ஆவியானவர் இங்க திட்டமாக, தெளிவுமாக, தீர்க்கமாக இங்க எழுதி வைத்துள்ளார். சபைக்கு ஆபத்து வந்து விட்டதா சிஸ்டர், பிரதர்? கர்த்தருடைய சபையின் மேலே சத்ரு கழுகை போல வந்து கொண்டிருக்கிறானா. அதற்காகத்தான் அந்த ஆபத்தை குறித்து இந்த தேவ ஜனங்களுக்கு சொல்லுன்னு, இந்த கிராம மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார் ஆவியானவர். ஆமா, என்ன ஆபத்து வரப்போதான்? வெளிப்படுத்தல் 8:1-2 வாசி. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது, அதாவது 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டதாம். எத்தனை எக்காலம்? 7 எக்காலம் கொடுக்கப்பட்டதாம். 6 வாசிருப்பார் அதுலயும். வெளிப்படுத்தல் 8:6. அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்களாம். ஆமா, ஆயத்தப்படுத்தினார்களாம். 7 ஆபத்து வரப்போதான் சிஸ்டர், பிரதர். 7 ஆபத்து வரப்போதான். ஆமா, நீ கைவிடப்பட்டால் 7 ஆபத்து வருமா? அதை எச்சரிக்கும்படி, அந்த ஆபத்தை சொல்லும்படித்தான் இந்த நாட்களிலே ஆவியானவர் எக்காலத்தை உன் வாயில் வை, என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு துரோகம் பண்ணினபடினாலே சத்ரு கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல பறந்து வருகிறானா. எப்படி வரானாமா? கழுகை போல வரானாமே. எதுக்குமா வரான் கர்த்தருடைய வீட்டு மேல? கழுகு என்னத்துக்குமா? ஆதி ஆகமத்தில் பார்த்தோம்னா நோயுடைய காலத்திலே கர்த்தர் பயன்படுத்தின பறவைகள்ல ஒன்று காகம், 2வது புறா. ஆமா, காகத்தை கொண்டுதான் எலியாவுக்கு காலை மாலை அப்பத்தையும் இறைச்சியும் எடுத்து போய் கொடுத்தது. ஆனால் இங்கே பயன்படுத்துகிறார் ஆவியானவர், கழுகை பயன்படுத்துகிறார். கழுகு எதுக்குமா பயன்படுத்துறார்? கழுகு எதுக்கு பயன்படுத்துறார்?
கழுகை போல பறந்து வரான். நம்ம கழுகை போல பறந்து வரான். எண்ணத்துக்கு வரான் கர்த்தருடைய வீட்டு மேல. வாசிக்கலாம் 24 மத்தேயு 24:28 வாசிப்பா. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகுகள் வந்து கூடுமா? அப்ப பிணம் எங்க இருக்குதோ அங்க என்னமா வருமா? ஹலோ சிஸ்டர் பிரதர், என்ன வருமா? கழுகு வரும். பிணம் இருக்கிற இடத்துல கழுகு வருமாமா? கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே பாவத்துல மரித்தவர் இருக்கிறாங்கம்மா. மரித்தவங்க பிணமா கெடுக்கிறாங்களாம். அதனால தான் சத்ரு கழுகை போல வந்து மேல நிக்கிறாமா கர்த்தருடைய வீட்டுல. கர்த்தருடைய வீட்டுல கழுகை போல வந்து நிக்கிறாமா. ஆமா, அதனால தான் எக்காலத்தை ஊத சொல்றாருமா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 14:8 வாசிப்பா. அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அது போதும். யார் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? எக்காலம் ஊதுனா விளங்கணுமா? சத்தியத்தை சொன்னா ஜனங்களுக்கு விளங்கணுமா? இன்னைக்கு சத்தியத்தை விளங்கிக்குள்ள ஞானம் இல்லாத போச்சு இன்னைக்கு ஜனங்களுக்கு. அதனால்தான் எக்காலம் ஊதினால் விளங்காத போச்சுன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? யுத்தத்துக்கு எப்படி ஆயத்தமாவான்னு போட்டிருக்குது வேதத்துல. அதனால இந்த எக்கால சத்தத்தை விளங்கி கொள்ளும்படியாக ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழுகை போல வரானாமா, கழுகை போல வரானா. பிணம் எங்கேயோ அங்க கழுகு கூடுமா. ஆமா, அப்ப பிணம் வந்து சபைக்குள்ள பிணம் இருக்குதான். எல்லாரும் அநேகர் பிணமா கெடுக்கிறாங்களாம். எப்படி கெடுக்கிறாங்களாம்? எசேக்கியேல் 3:18-20 வாசிப்பாங்க. 18-20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். போதும். ஆமா, பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுமா? சாகும், செத்து போயிடுச்சு. ஆமா, பாவம் செய்து செத்து போயிட்டு சபைக்குள்ள இருக்கிற. அதனால தான் கழுகு கர்த்தருடைய வீட்டு மேல வந்து சுத்திக்கின்னு இருக்கிறான். ஆமா, செத்து போயிட்டேன். பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணிட்டு செத்து போயிடுச்சு. இப்ப செத்து ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்னு வைத்துக் கொள்வோம். அவருக்கு மனைவி ஆயத்து தெரியுமா? பிள்ளைங்க ஆயத்து தெரியுமா? உறவினர் ஆயத்து தெரியுமா? வெயில் தெரியுமா? குளிர் தெரியுமா? மழை தெரியுமா? என்ன பேசுறாங்க தெரியுமா? குத்துனா தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அதே போல தான் நீ செத்து போய் சபைக்குள்ள இருந்தீங்கன்னா ஒன்னே கேட்காதுமா, ஒன்னே கேட்காது. என்ன சத்தம் சிட்டாலும் ஆண்டவர் என்ன பேசினாலும் ஆவியானவர் உனக்கு உணர்வு இருக்காது. செத்தவனுக்கு உணர்வு இருக்கும். உனக்கு பாவத்து மேல பாவம் செய்துக்கின்னு தான் இருப்பேன். ஆமா, உணர்வே இருக்காது. ஆமா, உணர்வு இருக்காது. பாவம் செய்தவங்களுக்கு செத்து போயிடுச்சுனா ஆத்மா உனக்கு உணர்வே இருக்காது. என்ன சொன்னாலும் அது உணர்வே இருக்காது. உன் வாழ்க்கையில உணர்வே இருக்காது. ஏன்னா செத்து போயிருக்கிறிய. அதனால தானே கழுகு வந்து கர்த்தருடைய வீட்டு மேல பறந்துக்கின்னு இருக்கிறான். செத்து போயிருக்கிறதால தானே அவன் சும்மா இருப்பான். மெத்தாளத்துக்கு 2 பக்கத்தில் ஐடி மாதிரிமா. ஆண்டவரை விட மாட்டார், பாவம் செய்தா பிசாசம் விட மாட்டான். ஆமா, தெரிஞ்சுக்க. பரலவனா சும்மா போயிட முடியாதுமா. பரலவனா அவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தா தான் போக முடியும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கை சொல்றார். அந்த பாவம் செய்கிற ஜனத்தை எச்சரிக்கை சொல்றார். எசேக்கியேல் 3:18-20 வரலாம் வாசிப்போம். சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். என் கையில கேட்பாராமா, என் கையில கேட்பாரா? நீ நெற்குண்டத்துல பிறந்திருக்கிறியப்பா, நீங்க வாழ்ந்திருக்கிறியப்பா, துன்மார்க்கத்துல செத்துக்கின்னு இருக்கிறான்னு அவனுக்கு சொன்னியாப்பான்னு சொல்லுவார். அதுக்கு தான் அந்த கூட்டம். அதுக்கு தான் அவன் ரத்த பைய என் கையில கேட்பாராமாம்மா, என் கையில கேட்பாராமே. நீ சொன்னியா போயிட்டு அறிவிச்சா துன்மார்க்கமா வாழறன அறிவிச்சா. அடுத்தது வாசிப்பா. துன்மார்க்கனை எச்சரித்தும்
துன்மார்க்கனை எச்சரித்தோம். அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான். நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். நீதிமானமாவா பாவம் செய்தா அவனை செத்துருவானா. அவனுக்கு போய் சொல்லுண்டார். நம்ம நினைச்சுக்கிறோம் நீதிமான். முதல்ல பாவம் என்ன தெரியுமா? ஹலோ சிஸ்டர் பிரதர், பாவம் என்ன தெரியுமா? முதல்ல நானும் என்னுடைய பாஸ்டர் நாங்க திருத்தணியில் போய் நான் சாட்சி கொடுத்தா அவர் செய்தி கொடுத்தாரு. 4 ரோடுல நடுவில் நின்று பண்ணிடணும். அப்போ அவர் பாவத்தை குத்தி கேசார். எல்லாரும் கேட்டார் பாவம்னா என்ன தெரியுமான்னு கேட்டார். அதுக்கு யாரும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஒரு பாட்டி அம்மா காய்கறி வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாருங்க பாவத்தை பற்றி பாட்டி அம்மா சொல்ல போகிறாங்கன்னு. அம்மா பாவம்னா என்னம்மான்னு கேட்டேன். ஐயோ பாவம் நாங்கள் என்னவா பாவம்னா ஐயோ பாவம் இன்னைக்கு பாவத்தை பற்றி சொல்றதில்ல. பாவத்தை சொன்னா தான் ஜனங்க போயிடுவாங்கல்ல. ஆமாம், பரலோகம் போயிடுவாங்கல்ல பாவத்திலிருந்து விடுதலை ஆகி. பாவத்தை வச்சு சொல்றதில்ல. வாசிக்கலாம். மார்க் 7:21 வாசிப்பேன். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனை தீட்டுப்படுத்தும். அம்மா நீ பரலோகமே போக முடியாதம்மா. பரலோகமே போக முடியாது. பரிசுத்தம்னு வாய்க்கையே பேசுறமே. பரிசுத்தன்றதுக்கு ஜன்ம சுபாவம் மாறுது தாங்க பரிசுத்தம். வேற எதுவும் இல்லைங்க. நம்ம தினந்தோறும் சோப் போட்டு ஷாம்பு போட்டு குளிக்கிறோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், சுத்தமான பெட்டில் படுக்கிறோம், சுத்தமான வீட்டில் இருக்கிறோம். இதெல்லாம் இருக்க வேண்டியது தான். ஆனால் உள்ள எப்படி இருக்குது? ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைனார். ஆமாம், உள்ள என்ன இருக்குது? அசுத்தம் இருக்குதுனார், எலும்புகள் இருக்குதுனார். அது மாதிரி தான் இருக்கிறாங்க அநேகருடைய வாழ்க்கை. எல்லாரையும் சொல்ல அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆமாம், பொருள் ஆசை, பண ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, மண் ஆசை. எப்படி பரலோகம்? பரலோகம்னா சும்மா கொடுத்துருவாரு. உனக்காக அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, ரத்தம் அரித்தாரே, பாதாளம் போய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அகோர பாடுபட்டாரம்மா 6 மணி நேரம். நீ என்ன பாடுபட்டு உனக்கு கொடுத்துருவாரு. ஒன்னையில உலகத்தில் நீட்டுன்னு ஒன்று வைக்கிறான் எழுத சொல்லி, இதுலேயே உன்னால் பாஸ் பண்ண முடியல, நீ எங்கே போய்டும்? பரலோகம். பரலோகம் நான் சும்மா போக முடியும். இயேசு சொன்னார், அவர் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தா தான் நம்ம போக முடியுமா. 1 யோவான் 2 4 பேர்லாம் வாசிங்க, 6 பேர்லாம் வாசிங்க. 1 யோவான் 2 4 அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன்
பொய்யனாயிருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடி நீ நானும் நடக்கணுமா? நடக்கலன்னா போக முடியாது. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆகியான தேவனுக்கே நன்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆகியான. நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு நடந்தபடி நீயும் நானும் நடக்கணுமா? இயேசு எப்படிமா இருந்தார்? அன்பா இருந்தார், மன்னிக்கிறவரா இருந்தார், சமாதானமா இருக்கிறவரா இருந்தார், சாந்த உள்ளவரா இருந்தார், பொறுமை உள்ளவரா இருந்தார். நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? இருக்கணும். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கட்டாயம் இயேசு போல மாறணும். இது ஒரே நாளில் மாறுற காரியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஆமாம், ஏன்னா நீ மாற விரும்பினா கூட பிசாசு விட மாட்டான். ஏன்னா அவன் பரலோகம் போகிறதுக்கு தடை பண்ணுவான். ஆமாம், அவன் சொல்கிறானா, ஆமாம் ஆண்டவரே நீ வருத்த நான் தடுக்க முடியாது, ஆனால் உன் ஜனத்தை ஒருவரையும் நான் பரலோகம் அனுப்ப மாட்டேன்றானா. அவனுடைய சவால் எப்படி இருக்கு பார். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் நாளுக்கு நாள் பரிசுத்தம் அடைய வேணும். ஆமாம், பிள்ளைங்களால் பிரச்சனை வரும், மனைவியால் வரும், கணவனால் வரும், உற்றார் உறவினார் வரும், சபையில் கூட வரலாம். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தி கொண்டு வந்த மோசே அந்த ஜனங்கள் பாவத்தை செய்து விட்டார்கள் என்று அதை அறிந்து தேவனிடத்தில் கேட்கிறான். தேவனே அவர்களுடைய பாவத்தை மன்னித்தருளும், இல்லை என்றால் என்னுடைய உன் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்றான். கிறுக்கி போயிட்டு நான் நரகம் போனா கூட பரவாயில்ல ஆண்டவரே, அவங்கள என்ன பண்ணு மன்னியோன்னு கேட்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? 33 வாசிப்பா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன். போட்டுவாராம், கிறுக்கி போட்டுவாராமா. பச்சாபாதம் பண்ண மாட்டாருமா, எல்லாம் சொல்லி ஏமாத்திர காவாது. கிருபை நாட்கள்ல வாரோம், கர்த்தர் கிருபை கொடுத்து உன்னை கொண்டு போயிடுவாருன்றதெல்லாம் கிடையாது. மோசே கேட்கிறான், கொடுக்கவே மாட்டேன்றார். ஆமா, பாவம் செய்கிற ஆத்மா எவனை பாவம் செய்யறானோ அவன் பேர ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருவாரான். கிறுக்கி போட்டா போக முடியாதுமா.
கிறுக்கி போட்டா போக முடியாது. ஆமா, கிறுக்கி போட்டு வரோமா. அப்படி மோசை நடத்தி கொண்டு போன மோசைக்கு என்ன நிலமானு காட்டுறேன், அதையும் பார்த்துருங்க. உபாகம் 3:25-26 வாசிங்க. நாம் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். யாரமா மோசமா முகமுகமா 40 நாள் இரவும் பகலும் தேவனோடு பேசுற மோசைக்கு நான் அந்த நிலைமை பாருங்கம்மா. என்னோடு பேசாத. அந்த கானானை குறித்து, கானான் பரலோகத்துக்கு அடையாளமா இருக்குது, அதை குறித்து நீ பேசாத என்றார். ஏன்னா முதல்ல கண்மலையை பார்த்து அடின்னு சொன்னார் ஆண்டவர், அழிச்சிட்டான். ரெண்டாவது சொல்லுன்னு சொன்னான், ஜனங்களுக்காக பயந்து போய் அந்த கண்மலையை அழைச்சிட்டான். அடுத்த பேரு தண்ணி வந்தது. காரணம் அவ்வளவு ஜனத்துக்கு தண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா அவனை மோசையை கானானுக்குள்ள போக மாட்டேன், கானானுக்குள்ள போக முடியாதுப்பா. பாவம் செய்தியானா போக முடியாதுமா. பாவம் செய்தா நான் கூட போக முடியாது. ஆமா, உங்களுக்கு மத்திய இல்ல, எல்லாருக்கும் ஒரே இல்ல, இன்க்ளூடிங் என்னுடைய குடும்பம் தான் கூட போக முடியாது. ஆமா, எல்லாருக்கும் ஒரே சட்டம், ஒரே லா. ஆமா, பாவம் செய்து நான் பிரசங்கம் பண்றதால நான் பரலோகம் போயிடுவேன்றதெல்லாம் கிடையாது. பாவம் செய்தா நானும் போக முடியாது. எல்லாருக்கும் ஒரே சட்டம். மோசையை விட பெரிய ஆளா நம்ம எம்மாத்திரம் மோசிக்க நமக்கு. அப்படியாப்பட்ட ஒரு மோசைக்கு இந்த நிலைமைனா நல்லா யோசித்து பாருங்க. வாழ்க்கையில நல்லா யோசித்து பாருங்க. அவனுடைய நிலைமையை பாருங்க. ஆமா, வாசிக்கலாம். யூதா 9. யூதா 9 வாசி. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். மோசடைய சரீரத்துக்கு பிசாசு போராட்டம் பண்றாமா, சரீரத்தை கூடன்றான். ஆமா, மிகாவேல் என்ன சொல்றாரு, தூதன் என்னமா சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாருன்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். மோசடைய சரீரத்தை கூடன்றான். அது யாரும் தடுக்க முடியாதுமா. பாவம் செய்தா இயேசு தடுக்க முடியாதுமா, யாரா இருந்தாலும். ஆமா, அதனால மோசடைய சரீரத்தை எங்களை கொடுத்துருன்னு கேட்கறான். அவன் மிகாவேல் யுத்தம் பண்றான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொல்லிட்டு முடிச்சுட்டான். அடுத்தது பாருங்க, உபாகம் 34:6 வாசிக்கிறோம். அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். இந்நாள் வரலாம் அறியல. மோசே அடக்கம் பண்ணிட்டாருமா. மோவாப் தேசத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டார். கர்த்தரே அடக்கம் பண்ணிட்டார். அவன் தர்க்கம் பண்றான். நிலைமை பாருங்க. பாவம் என்ன பாவம் போல அடினாரு சொல்லிட்டான். ஆமா, நம்மளுக்கு மறிக்கிற அப்பதாமா தெரியும். தேவ தூதம் வந்து உன்னை இட்டு வராரா, இல்ல பிசாசு தூடம் கொம்பு வச்சுக்கின்னு வந்து நிக்கிறானான்னு பார்க்கணும். ஆமா, நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நம்ம இருதயம் அப்படித்தான் சொல்லும். அது மகா கேடு உள்ளதா திருக்குள்ளதமா இருக்குது. நீ செய்யத்தெல்லாம் சரின்னு சொல்லும் எப்பவுமே. அதனால அதை நம்பி நரகத்துக்கு போயிட போறோம். ஆமா, அதனால கடைசி காலமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் ஆவியானவர் உன்னை எச்சரித்துக் கொண்டு இருக்கிறார். எதுக்கு சொன்னார்? துன்மார்க்கன் பாவம் செய்தா சாகவே சாவான், அவனுடைய ரத்த பையை உன்னிடத்தில் கேட்பேண்டார்.
நீதிமான் பாவம் செய்தா அவனுடைய ரத்த பழியும் உன்னிடத்தில் கேட்பென்றார். அவனை எச்சரின்னு சொன்னார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா வாழணும். இப்ப எப்படி அத கர்த்தருடைய வீட்டுக்குள்ள அத சத்ருவான ஐயா வீட்டுக்கு மேல பறக்கிறான்றத எப்படின்றத நான் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். மத்தேயு 13:24-30 வரை வாசிப்பது. மத்தேயு 13:24-30. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? உன் நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். சேர்த்து வைங்கள் என்று சொன்னார். எப்படிமா அது? எதுக்குமா களை வந்தது? நல்ல விதையத்தானே போட்டாரு. கோதுமைக்குள்ள களை எப்படி வந்தது? நித்திரை பண்ணும் போது சத்ரு இதை செய்தானா? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிட்டு இருக்கிறியம்மா சிஸ்டர் பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி கொண்டு இருக்கிறியே, உலகத்தோடு சேர்ந்துட்டியம்மா, உலகத்தோடு இணைந்து விட்டே, உலகத்தார் மாதிரி ஆயிட்டே. உலகத்தார் மாதிரி தானே இருக்குது. இன்னைக்கு தேவ ஜனம் எப்படி இருக்குது? ஒரு தேவ ஜனம் மாதிரியா இருக்கு. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாரு, மற்ற எல்லா ஆடம்பரத்தையும் பாரு. உலகம் என்ன பண்ணுதோ அது மாதிரி தானே இருக்கிற. உலகத்துக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தூங்கிட்ட, ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கிட்டம்மா, தூங்கத்தால போட்டுட்டானா, விதைய உள்ள போட்டுட்டானா, களைய போட்டுட்டானா. நல்ல விதையத்தான் அவர் விதைத்தார். இயேசு நல்ல விதையை கொடுத்தாருமா, நல்ல ரட்சிப்பை கொடுத்தார். உனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக உனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், விசுவாசத்தை கொடுத்தார், பரிசுத்தத்தை கொடுத்தார், உன்னை பரிசுத்தமாக்கினார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். திருப்பி என்ன பண்ணிட்டோம்? மரித்து போயிட்டோம். காரணம் உலகம் வந்துருது. உலகம் இயேசு விட்டுட்டோமா, இயேசு விட்டுட்ட உலகம் வந்துருது. உலகத்தான் மாதிரி தான் இருக்கிறாங்க. உலகத்தானே ஒரு சிலர் நல்லா பயந்து வாழ்றாங்க. இன்னைக்கு தேவ ஜனத்துக்கள் அந்த பயம் இல்லாத போச்சு. அநேகர்களை, எல்லாரும் இல்ல, அநேகர்களை அப்படி ஒரு நிலைமை வந்து போச்சு கடைசி காலத்துல. அதான் சொல்றாரு, களையும் உள்ள இருக்குதான், கோதுமையும் உள்ள இருக்குதான். நீ நித்திரை பண்ணதுனால அப்படி ஆகி போச்சான். அதனால தான் சத்துரு கர்த்தருடைய வீட்டின் மேல் அவன் கழுகை போல பறந்து வராமா. காரணம்னா கோதுமைக்குள்ள களைகள் வந்துருத்தமா, உலகம் வந்துருத்தமா. உலகத்தை கொண்டுக்கணும். வந்த உலகத்தானுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லு பார்க்கலாம். உலகத்தானுக்கும் உனக்கு என்ன இருக்குது கேட்டா, மாமா சொன்னாரு, அத்தை சொன்னாரு, அவங்களுக்காக பிரியப்படுத்துறதுக்கு, அவங்களுக்காக செய்து. இன்னைக்கு ஒரு மற்ற எதையும் எடுத்து பாருங்க, உலகத்தான் பண்றது கிடையாது. இன்னைக்கு எல்லா காரியமும் செய்யறான். திருமணத்துக்கு எல்லாத்தையும் செய்யறான், டெத்துக்கு எல்லாம் செய்யறான். கேட்டா தோத்திர கூட்டமா, பேர் வண்டி மேல. ஆமா, உள்ள நடக்குதெல்லாம் எல்லாமே நடக்குது. எப்படி ஜனங்க விடுதலை ஆகும்?
யார் கண்டிக்கிறது? இதெல்லாம் எப்படி விடுதலை ஆகும்? விடுதலை ஆனா தானே, கண்டிப்பா இருந்தா தானே பரலோகம் போத்தல. பரலோகம் போகணுமம்மா, கண்டிப்பா இருக்கணுமே, சொன்னாதான் போக மாட்டாங்க. எல்லா காரியமும் நடக்குது இன்னைக்கு சபையில், எல்லாத்துக்கும் அலவுடு. ஆமா, எப்படினாலும் வேணும். உன்ன ஒரே ஒரு காரியம் யாரும் அலோவ் பண்ணல, நைட்டு ஒண்டி போட்டுக்கின்னு சபைக்கு வரல, அவ்வளோதான். அதுவும் ஒருத்தர் யாருன்னா சொல்லிட்டாங்களா, உடம்பு சரியில்லை பாஸ்டர் நான் வரேன்னா, அதுக்கு யாருன்னா அனுமதி கொடுத்தாலும் அதுவும் வந்துடுவாங்க பழுக்குது. கடைசி காலத்தில் எல்லாமே இருக்குது. கடைசி காலத்தில் உலகம் சபைக்குள்ள வந்துடுதுமா, சபைக்குள்ள வந்துடுதுமா. எப்படி ஏன் இருக்க மாட்டான்? சத்துரு கர்த்தருடைய வீட்டு மேலே, உன் வீட்டு மேலே, என் வீட்டு மேலே இல்லைம்மா, கர்த்தருடைய வீட்டு மேலே சுற்றிக்கின்னு இருக்கிறானா, கழுக போல சுற்றிக்கின்னு இருக்கிறானா. காரணம் யாருமா? மரித்து போயிருக்கிறவங்களால் தானே வரான் உள்ள. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். ஆமாம், சபையில் இருக்கும் எல்லாம் நம்ம நினைக்கிறோம், எல்லாம் ட்ரெஸ் போகிறதுக்கு ப்ரைஸ்லாம் சொல்லிட்டு அவர் தேவ ஜனம்னு நினைக்கிறோம். நான் திருநெல்வேலிக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். போயிட்டு அந்த புதிய பஸ் ஸ்டாண்டில் வர சொல்ல, நான் தூத்துக்குடி மாவட்டம் கிட்ட போனேன். போயிட்டு வர சொல்ல புது பஸ் ஸ்டாண்டில் வந்தேன். சரி, பிள்ளைங்களுக்கு இந்த திருநெல்வேலி அல்வா வாங்கலாமன்ட்டு ஒவ்வொரு கடையாக போனால் எல்லா கடையிலும் திருநெல்வேலி அல்வான்னு போட்டு வச்சுக்கிறான். நான் கேட்டேன், எல்லா கடையிலையும் போட்டுக்கிறானப்பா, இது எது ஒரிஜினல்னு கேட்டேன். ஐயா, இது இங்கெல்லாம் ஒரிஜினல் இல்லை, அது பழைய கடை இருக்குது, அது இருட்டு கடை அல்வானுவாங்க, அங்கே போனீங்கன்னா 7 மணிக்கு தான் அது திறப்பாங்க, அங்கே தான் கிடைக்கான. இது எல்லாரும் போட்டுக்கிறாங்க திருநெல், இது நாங்களாக செய்து விற்கிறதுனாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி கிறிஸ்துவங்க நிலமை அப்படி ஆகிப்போச்சு. ஆமாம், யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவங்க. ஆமாம், ஆனால் கிறிஸ்துவ போல வாழறது கிடையாது யாரும், இயேச போல வாழத்து இல்லை, இயேச போல அன்புள்ளவர்களால், இயேச போல மன்னிக்கிறவங்கள, இயேச போல சமாதானம் பண்ணுறதுனால. ஆமாம், இன்னைக்கு எல்லாத்துலேயும் பிரிவினை இல்லைங்க, உலகத்திலேயே இருக்குல்ல. இந்த தேவ ஜனம்னு பேர் பெற்றுங்க தான் 1008 பிரிவினை. நீ போவாத, நான் போவாத, நீ வராத, ஒரு இதுவும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவர் தாங்க, தேவன் ஒருவர் தான், அவருக்கு தான் ஊழியம் செய்கிறோம், அவருக்கு ஜனங்க தான் நம்ம எல்லாரும் பரலோகம் போனோம். ஒருவரும் கெட்டு போகிறது தேவ சித்தம் இல்லைன்னு. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவடைய வேண்டும், இது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமாம், அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தான் நம்முடைய வேலை. எல்லாம் சபை கிளைகள் இருந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரே சபையாக தான், ஒரே மனவாட்டியாக தான் போக போகிறது. தனித்தனி மனவாட்டி இல்லை, இங்கே பிரிவினை இருக்குது, நம்மளுக்கு சேர்த்து செய்யத்தில்லை நம்ம காரியம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவன் ஒரே தேவன்ட்டு நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். ஆமாம், அங்கங்கே பண்ணிக்கின்னு அதாவது பிரிவினை பண்ணிக்கின்னு இருக்கக்கூடாது. நான்லாம் கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் எங்கே எந்த கூட்டம் போட்டாலும் நான் அதில் போய் கலந்துக்குவேன். ஏன்னா தேவனுடைய கூட்டம் அவங்க செலவு பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் கூடுறாங்க. அதுக்காக நான் போய் கலந்துக்குவேன். என்னுடைய பாலிஸ் அது. மற்றவங்க எப்படியோ இந்த பாரு கூப்பிட்டேன், கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் எல்லா ஊழியக்காரன் வந்திருக்கிறாங்க. ஆமாம், கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். ஆமாம், அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம தேவனுக்காக செய்கிறோம் ஊழியம். தேவ ஜனத்தை ஆயத்தப்படுத்தி நம்ம கொண்டு போனோம், அதுக்கு தான் அது கூட்டம். ஆமாம், ஏதோ வெறுமைக்காக, என் பேருக்காக, என் புழுக்காக நடத்துறது கிடையாது. அது ஆண்டவர் தெரியும், ஆவியானவருக்கு தெரியும், பிதா குமாரன் பசுத்தாவினுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள்லாம் உங்களெல்லாம் கொண்டுன்னு வந்திருக்க மாட்டார். ஆமாம், அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பரலோகம் போனோம். அவன் என்ன பண்ணிட்டானா, நித்திரை பண்ணுகையில் களைகளை போட்டு விட்டானா, களைகளை போட்டு விட்டானா. ஆமென். வாசிக்கலாம், மத்தேயு 13:38-40 வாசிக்கலாம். நிலம் உலகம், நிலம் உலகம். அம்மா, நிலம் வந்து உலகத்துக்கு போயிட்டான். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகள் யாரமா? பொல்லாங்கன், பிசாசுடைய பிள்ளைகள். என்ன பண்ணுவேன்? கலையும் உள்ள இருக்குதுமா, தேவனுடைய புத்திரரும் உள்ள இருக்கிறார், சபைக்குள்ள இருக்கிறாருமா. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிற? தேவனுடைய புத்திரரா, பொல்லாங்கனுடைய புத்திரரா? யாருமா நீ? பிரதர், நீ யாருடைய பிள்ளை? பரலோகம் போனோமா? பரலோகம் போனோம், தேவ சித்தம் நிறைவேறணும், பரலோகம் போனோம். இப்பெல்லாம் தெரியாதுமா, நரகம் என்ற அக்கினி கடலுக்கு போயிடுவோமா? 20
வெளிப்படுத்தல் 20:4 வாசிப்போம். 20:10 வாசி, 14 வரலாம் வாசி. மேலும் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடலுக்கு தள்ளிட்டாங்களாமா. போக மாட்டேன்னா கூட கொண்டு வந்து தள்ளிடுவாருமா. போக மாட்டேன்னா கூட என்ன பண்ணுவாரு, அக்கினி கடல்ல எடுத்து போய் தள்ளிடுவாருமா. போக மாட்டேன்னு நீ சொல்ல முடியாது. இங்க வெளியே இருக்கிறவர்கள் தான் ஒரு குற்றம் பண்ணிட்டு ஸ்டேஷனான போயிட்டா விட்டுருவாரா, எஸ்ஐ விட்டுருவாரா, கான்ஸ்டபிள் விட்டுருவாரா, ஏடு விட்டுருவாரா, உள்ள தள்ளிடுவார். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உள்ள தள்ளிடுவார். அது மாதிரி தான் அங்க அக்கினி கடல்ல தள்ளிடுவார். ஒன்னே பண்ண முடியாதுமா. வாழ்க்கையில் ஒன்னே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றது? நம்மளுடைய வாழ்க்கையில நீயா நானா அந்த அக்னி கடலுக்கு போகக்கூடாதுன்னு தமா இயேசு தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில அனுப்பி உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் அரித்து பாதாளம் போய் 3ஆம் நாள் உயிர்த்தேந்தாரம்மா. அகோர பாடுபட்டாருமா. நீயா நானா போகக்கூடாதுன்னு அவர் பாதாளம் போய் வந்தாருமா. 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குனாருமா. ஒரு சொட்டு ரத்தம் இல்லாத சிந்தினாருமா. கைகள் ஆணி கடாவப்பட்டது, கால்கள் ஆணி கடாவப்பட்டது. விழாவில் குத்தப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், முன்முடி சூட்டப்பட்டார். யாருக்காக? உனக்காக எனக்காக அல்லவா? இயேசுப்பட்ட பாடுகளுக்கு நம்ம பாத்திரமாக இருக்கிறோமா? நம்ம பரலோகம் போவோமா? இந்த அகோர பாடு அவர் எதுக்கு? அவர் தேவகுமாரனமா? அழகு உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு எதுக்காக அனுப்பினார் தன்னுடைய மகனை? நீ நான குடும்பமா தன்னுடைய மகனை? பக்கத்து வீட்டுக்கார கொஞ்சம் கடைக்கு போய் வந்தாவே போயிட்டு வாப்பானாவே நம்ம கோச்சிக்கிறோம். ஆமா, வருத்தப்படுறோம். என் பிள்ளைய நீ எப்படி அனுப்ப கடைக்குன்னு ஒரு பிள்ளையே பலியாக்கி கூட்டுக்கிறாரு. உயிரா கேட்டார் உன்னை. அவரை பார்த்து பரிசுத்தமா வாழ்ந்து பரலோகம் வர சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நிதானிங்க. ஏன்னா நீ நானும் பரலோகம் போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு ஒருத்தனையும் அனுப்ப மாட்டேன்னு தடை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான். காரணம் உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறாமா. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில அதுல இருந்து தப்பிக்க வேண்டுமா? எபேசியர் 5:14 வாசிக்கும். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து
தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பன் என்று சொல்லியிருக்கார். என்ன பண்ணுமா? இப்ப என்ன பண்ணுமாமா? நீங்க எப்படி கிறிஸ்துவை விட்டு தூக்கத்தை விட்டு நீ எழுந்துக்கணும். தூங்குற ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்குறம்மா. ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்குற. ஆமா, பூமிக்குரிய வாழ்க்கை தூக்கம் வேற. ஆமா, ஆவிக்குரிய ஒண்ணு தெரிஞ்சுங்க. உலக பிரகாரமான தூங்கும் போதே பக்கத்துல இருக்கிற கணவன் தெரியல, மனைவி தெரியல, பிள்ளைங்க தெரியல, எந்த படிப்பு, எந்த நாடு, என்ன மொழி பேசுறன்னு கூட தெரியலமா. ஆண்டு சொல்ற தினந்தோறும் செத்து செத்து பழைக்கிறியப்பா, இதுதான்டா உன் பழைப்புன்றாரு. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நீங்கள நான் என்ன பண்ணுமா? தூங்கத்தை விட்டு எழுந்துரு. எத்தனை பேர் தூங்கின்னு இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில? இன்னைக்கு தட்டி எழுப்ப வந்திருக்கிறார். ஆவியான தட்டி எழுப்ப வந்திருக்கிறார். உன்னை புதுப்பிக்க வந்திருக்கிறார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார்னு எபேசியர் 2:1 சொல்லப்பட்டது. ஆமா, உன்னை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார்மா. உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில உன்னை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். உயிர்ப்பிக்க வந்துக்கிறாருமா. நீ செத்து போயிட்டு இருக்கிறமா? எப்படி செத்தன்னு சொல்லிடலாம், வாசிக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த சரீரபரமான உயிரா இருக்கிற ரோமர் 7:19-20 வாசிப்போம். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படி செய்தா சிஸ்டர், உனக்குள்ள இருக்கிற பாவம் தான் இப்படி செய்தான். ஆமா, 20 பேர்லாம் வாசித்தப்ப ரோமர் 8:10 வாசி. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இவ்வளவுதானமா சவுண்டு? ஆண்டவர் மையப்படுத்தி உயிர்ப்பித்துக்கிறாருமா. கிறிஸ்து உங்களில் இருந்தால் எப்படி இருக்குமா? பாவமாது மரித்து போயிருக்குமாமா. நீதி நிமித்தம்னாவா ஜீவன் பெற்றிருக்குமா. ஆவி உயிராயிட்டு இருக்குமா. ஆமா, பாவம் செய்ய மாட்டேம்மா. நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்தான். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் தீமையை செய்யறதுக்கு காரணமா உனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படி செய்துக்கிட்டு நீ நன்மை செய்ய முடியல. உன்னால நன்மை செய்ய முடியாது. அது வாசம் வந்தாம குடி இருக்குதாம உள்ள. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் பாவம் வந்து என்ன பண்ணுமா? சரீரம் வந்து மரித்ததாய் கிடக்குமா. நீதி நிமித்தம் ஆவி ஜீவன் பெற்றிருக்குமா. அதனால கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 5:2-4 வரலாம் வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அசட்டை பண்ணியம்மா. உன்னை ஏவுதமா, நீ குணப்படணும் ஏவுதான். உணர்வாட்டி வாசிப்பாதியம் கேட்கட்டும். உணர்வாட்டி கவனிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி
தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ கேள்வி கேட்கிறாருமா உன்னை ஏவுதாமா அவருடைய தயவு நீ குணப்பட வேண்டும் என்று ஏவுதான். ஆனா நீ அசட்டை பண்ணி கொண்டு உக்காந்து இருக்கிற. உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை தகுதிப்படுத்தி உன்னை கொண்டு போன பரலவன்ட்டு அவர் விரும்புகிறார். நீ அசட்டை பண்றியம்மா, அசட்டை பண்றிய. வாசிக்கலாம். சங்கீதம் 119:25 வாசிப்போம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என்னவா? ஆத்துமா மண்ணோடு ஒட்டி போயிருக்குதுன்றாமா தாவீது சொல்றாப்புல. என்ன சொல்றாரு? அவருடைய ஆத்துமா மண்ணுக்கு எப்பமா போவீங்க? ஒரு மனுஷன் செத்த பிறகுதான் மண்ணுக்கு போவான். அவன் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்குச்சுன்றான். என்ன உயிர்ப்பியும், வசனத்தை கொண்டு என்ன உயிர்ப்பியும் ஆண்டவரே என்றான். என்ன உயிர்ப்பிக்க சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்ப்பி என்றானமா, உயிர்ப்பி என்றான். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:19 வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நாம் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21 வாசிப்போம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்ன சொல்றாரு இயேசு? என்னமா சொல்றாரு? நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன்றான். ஆமா, அப்ப ஜெயம் எடுக்கலன்னா நீ பரலோகம் போக முடியாதுமா. ஜெயம் எடுக்கலன்னா உன் வாழ்க்கையில பரலோகம் போக முடியாது. ஜெயிக்கணும். எதாவதுமா ஜெயிக்கணும்? முதல்ல மாம்சத்தை ஜெயிக்கணுமா, பிசாசை ஜெயிக்கணும். ஆமா, நம்ம எதை ஜெயிக்கணும்? முதல்ல மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணுமா. இது 3 ஜெயிச்சாதான் நீ பரலோகம் போக முடியும். இயேசு என்ன பண்ணார்? பிசாசை ஜெயிச்சாரா? முதல்ல மாம்சத்தை ஜெயிச்சாரா? அப்புறம் என்ன பண்ணார்? உலகத்தை ஜெயித்தார். இந்த 3 காரியத்தை நீ ஜெயம் எடுத்தால்தான், அதுக்கு தான் உன்னை இங்கே அனுப்பினார். ஆமாம், உன்னை எதுக்கு அனுப்பினாரு? அதுக்காகத்தான் அனுப்பினார். வேற எந்த காரியத்துக்கு அனுப்பல அவர். எபேசியர் 2:6 வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 17:11-18 வாசிக்கும்.
நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நானும் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். போதும். எதுக்குமா அனுப்பினாரா? பிதா எதுக்கு அனுப்பினார்? இயேசுவே. இன்னொரு வாட்டி வாசிப்பிருந்தார் அந்த வசனத்தை. சரியா கவனிங்கம்மா, தயவு செய்து கவனிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நீர் என்னை உலகத்துக்கு அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். உலகத்துக்கு அனுப்புகிறாராம். முதல்ல என்ன வாஸ்தவம்? உன்னதங்கள்ல கொண்டு போயிட்டாருமா. அவரோடு உடன்படிக்கை பண்ணியே ஞானஸ்தானத்துல. ஆமா, அப்போ உன்னை உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டார். ஜலத்தினால ஆவினால பிறந்து அப்போ உன்னதத்துக்கு போனார். அதெல்லாம் தெரியாது, அது தேவ ரகசியம். உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் உன்னை எங்க அனுப்பியிருக்கிறாரு? உலகத்துக்கு அனுப்பினார். உலகத்துக்கு எதுக்கு அனுப்பினாரு? அவர் ஜெயம் எடுத்தது போல. நம்ம வாசமே வெளிப்படுத்தல் 3:12-21 நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல எவன் ஜெயம் கொள்கிறானோ அவனை என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன்னாரு. அந்த ஜெயம் எடுக்கிறதுக்காகத்தான் அவர் என்ன பண்றாரு? உன்னை என்னை அனுப்பிக்கிறாருமா. இந்த உலகத்துல இந்த சரீரத்துல பிசாசை ஜெயிக்கணுமா, மாம்சத்தை ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிச்சாதான் நீ பரலோகம், இல்லைன்னா பரலோகம் போக முடியாதுமா. அது நான் சொல்லமா, உனக்காக அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, ரத்தம் அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாருமா. அப்பதான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. வெளிப்படுத்தல் 22:11-12 வாசிப்பார். முடிச்சிடும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்தும். நீதியும் பரிசுத்தம் செய்யலாமா? நீங்க உனக்காக அடிக்கப்பட்டாரு, நெருக்கப்பட்டாரு, ரத்தம் அரித்தாரு, உயிரை தந்த இயேசு கடைசியா அவரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது பாருமா. அநியாயம் செய்தா அநியாயம் செய்துக்கிட்டோம், அசுத்தமா இருந்தா அசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்றியா? நீதி செய்யட்டும். ஆமா, பரிசுத்தமா இருக்கியா? பரிசுத்தமா இருக்கட்டும். அடுத்த வசனம் வாசி பார்த்த அதுதான் முடிக்கணும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவரோடு வருது. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தமா. ஆமாமா, கிரிகளுக்கு தக்கபடி பலன் வரப்போதுமா. கரப்பரப்பு நீ எப்படி வாழ, உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுமா? பரிசுத்தமா இருக்குதா, நீதியா இருக்குதா, இல்ல அசுத்தமா இருக்குதா? எப்படிமா வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை? அசுத்தம்னா என்னமா? உலகம்தாம்மா அசுத்தம். உலகம்தான் அசுத்தம், வேற எதுவும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமும் அசுத்தம் தான். ஆண்டவர் பாரு, உலகம் அசுத்தம். அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம்.